எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணினாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் தம் பிரியாணினா கேட்கவே வேண்டாம். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான ஒரு தம் பிரியாணி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது சிக்கன் தம் பிரியாணி. இதில் 2-3 ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தம் பிரியாணி கிடைக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தம் பிரியாணிக்கு வறுத்த வெங்காயம் கண்டிப்பாக வேணும். அகல பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்கக்கூடாது, நீளமாக மெலிசாக தான் நறுக்கணும். இது பொன்னிறமாக வதங்கினதும் எடுத்து வச்சிருங்க. ரெண்டாவது ஸ்டெப், சிக்கனை ஊற வைக்கணும். நான் 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே அரிசி விட சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்குள்ளே தயிர் கலவையை செய்யலாம். பவுலில் 2 கப் கெட்டி தயிர், 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2-3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால தயிரில் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. மசாலா தூளை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 கப் நறுக்கின புதினா இலை, 1 கப் நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு கலந்து விடுங்க. சிக்கன்ல 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போட்டு ஒவ்வொரு பீசஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து முன்னாடியே வறுத்த வச்ச வெங்காயத்தில் 3/4 அளவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா தயிர் கலவையை போட்டு ஒவ்வொரு பீசஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. குறைஞ்சதும் 3-4 மணி நேரம் இதை ஊறணும். டைம் இருந்தால் அதிக நேரமும் நீங்கள் ஊற வைக்கலாம். நான் 2 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசி போடுறேன். இது 30 நிமிஷம் ஊறணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சு ஊறின அரிசியை போடுங்க. ஃப்ளேவருக்காக இதில் சில பொருட்களை சேர்க்கிறேன். பிரியாணி இலை, அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு. கடைசியா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை கிண்டி விடுங்க. சாதம் 3/4 பாதம் வெந்தா போதும். வடிச்சு எடுத்து வச்சிருங்க.
தம் பிரியாணி ஃப்ளாட் பேஸ் இருக்கிற அகல பாத்திரத்தில் செஞ்சால் நல்லா வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வாசனை பொருட்களை போட்டுருங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கும். அடுத்து ஊற வச்ச சிக்கனை போட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்க, சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டு எண்ணெய் பிரியுது. ஸோ தம் போட சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தோசை தவாவை சூடு பண்ணி பிரியாணி பாத்திரத்தை மேலே வைங்க. இப்போ லேயர்ஸ் போடலாம். முதல்ல புதினா, கொத்தமல்லி இலை போடுங்க. அடுத்து 3/4 பாகம் வேக வச்ச வடிச்ச சாதம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுருங்க. இது மேல குங்குமப்பூ கரைச்ச பால் ஊற்றி மிச்சம் இருக்கிற வறுத்த வெங்காயம், புதினா இலை, கொத்தமல்லி இலையை போட்டுருங்க. தம் பண்ண தேவையான எல்லா பொருட்களையும் லேயர் பண்ணியாச்சு. பாத்திரத்தோட பொருந்துற மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடுங்க. ஆவி வெளியில வராம இருக்க சப்பாத்தி மாவு போட்டு நல்லா சீல் பண்ணுங்க. சேஃப்டிக்கு தட்டு மேல வெயிட்டான ஒரு பொருள் மேல வச்சு 30 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சாதம் நல்ல உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு. அடியில் இருக்கிற சிக்கன் துண்டு எல்லாமே நல்லா அருமையாக வெந்திருக்கு. மசாலாவோட வாசனையும் சூப்பராக வருது. பிரமாதமான சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி. சூப்பரான அருமையான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இது நீங்கள் வந்து சிக்கன் 65, தயிர் பச்சடி இல்லைனா அந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.